கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். தற்போது இன்றைய தினம் தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒரு காரியம் அநேக பேருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஆனால் பல பேருக்கு, குறிப்பாக கிறிஸ்தவத்தை சார்ந்த பலருக்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன், நடப்பது எல்லாமே தேவனை அறியாமல் ஒன்றுமே நடப்பதில்லை. குறிப்பாக அரசியலில் கிறிஸ்தவத்தை கலந்து அரசியல் ஆதாயத்திற்காக கிறிஸ்தவம் என்ற போர்வையில் பல்வேறு தவறான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்த பல நபர்கள் தற்போது வாயடைத்து போயுள்ளார்கள். மேலும் தீர்க்கதரிசனம் என்ற போர்வையில் பல காரியங்களை கூறியவர்களும் தற்போது ஒன்றும் சொல்ல வழி இல்லாமல் காணப்படுகிறார்கள். இதுல ஒரு படிக்கும் மேல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, என்னுடைய நண்பர் என்னிடம் கூறிய ஒரு காரியம், அவர் செல்கின்ற திருச்சபையை சார்ந்த ஒரு தலைமை போதகர் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நீங்கள் இந்த குறிப்பிட்ட கட்சிக்கு வாக்கு செலுத்தவில்லை என்றால் நான் உங்களுக்கு திருவிருந்து தரமாட்டேன், கம்யூனியன் தரமாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். அதை கேட்டபோது மிகவும் வருத்தமாக இருந்தது. தேவாலயத்திற்குள்ளாக அரசியல் எந்த அளவிற்கு புகுத்தப்படுகிறது, திணிக்கப்படுகிறது என்பதை கேள்விப்படும் போது மிகவும் வேதனையாக இருந்தது. தற்போது இன்றைக்கு ஏற்பட்டுள்ள ஒரு சில காரியங்கள் அநேகருக்கு பெரும் அதிர்ச்சியையும் வாயடைக்கவும் வைத்துள்ளது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எதுக்கு பிரதர் இந்த வாரத்துல அரசியலை குறித்து ஒரு சில காரியங்கள் நீங்க பேசுறீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். குறிப்பாக கிறிஸ்தவத்தை தங்களின் சுய லாபத்திற்காக அரசியலோடு கலந்து வேதத்துக்கு எதிரான காரியங்களை அநேக நபர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் செய்தது, அவர்கள் எதிர்பார்த்தது அவை ஒன்றும் நடக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் தீர்க்க தரிசனம் என்ற போர்வையில் மக்களை மிகப்பெரிய அளவில் முட்டாளாக்கி கொண்டிருந்தார்கள். இந்த முட்டாள்தனங்கள் எல்லாமே தற்போது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. அது மட்டுமல்லாமல் மேலும் புதிதாக தீர்க்க தரிசனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஸோ இவை எல்லாவற்றையும் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அதற்காக தான் நம்ம இந்த கண்டென்ட்டை எடுக்கிறோம். வேறு எந்த நோக்கமும் கிடையாது. எந்த ஒரு கட்சிக்கோ எந்த ஒரு அமைப்பிற்கோ நாம் ஆதரவு கொடுப்பது கிடையாது. அது நம்முடைய வேலையும் கிடையாது. சரி, ஏற்கனவே 2 வீடியோ நம்ம பார்த்துருந்தோம். ஒன்று கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் ஒரு குழுவாக இணைந்து ஒரு கட்சியின் தலைவரை பார்த்து உங்களுக்கு நாங்கள் ஆதரவளிக்கிறோம் என்று சொல்லி அவரோடு புகைப்படம் எடுத்து அவர்களுக்கு ஆதரவாக தேவாலய மேடைகளில் நின்று பிரச்சாரம் செய்தார்கள். அநேக வேட்பாளர்களையும் தேவாலயத்திற்குள்ளாக கொண்டு வந்து அவர்களை பேச வைத்து, இவர் வந்தார் என்றால் கிறிஸ்தவர்களுக்கு இவர் மிகப்பெரிய பாதுகாப்பாக இருப்பார் என்று சொல்லி மக்களை நம்ப வைத்து ஜெபிக்க எல்லாம் செய்தார்கள். ஆனால் அதில் பெரும்பாலான நபர்கள் தோற்று போனார்கள். அது மட்டுமல்லாமல் அடுத்ததாக இன்னொரு வீடியோ என்ன பார்த்திருந்தோம்னா, தீர்க்க தரிசனங்கள், பொய் தீர்க்க தரிசனங்கள். குறிப்பாக இந்த ஆண்டு தேர்தலில் இவர்தான் வருவார், அவர்தான் வருவார் என்று பலரும் பல்வேறு கதைகளை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் முடிவுகளை பார்க்கும்போது எல்லாமே மாறி வந்து உள்ளது. தற்போது விஜய் அவர்கள் பதவியேற்றுள்ளார். இந்த முடிவு மாறி வந்துள்ளது அநேகருக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது. எனக்கு தெரிஞ்ச பல நபர்கள் இனிமேல் அரசியலுக்காக ஜெபிக்கவே மாட்டார்கள். ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட கட்சி மட்டும்தான் அவர்களுக்கு வேண்டும், அந்த கட்சியும் கிறிஸ்தவமும் தான் வேண்டும், வேற யாரும் அவர்களுக்கு வேண்டாம். ஆனால் நம்ம அப்படி இல்லை. எந்த அரசாங்கம் வந்தாலும் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஏனென்றால் பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக கூறுகிறது, அதிகாரங்கள் எல்லாமே தேவனால் உண்டாக்கப்படுகிறது. இந்த அதிகாரத்திற்கு நாம் கீழ்பட்டு தான் நாம் இந்த நாட்டில் வாழ முடியும். ஆகவே எந்த அதிகாரம் வந்தாலும் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனை அறியாமல் எந்த ஒரு அதிகாரமும் நம்முடைய தேசத்தில் வர முடியாது. இதனை நாம் நம்பினாலே எந்த ஒரு கட்சிக்கு பின்னாலேயும் நாம் செல்ல மாட்டோம். சரி, இந்த வீடியோ எதற்காக என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், என்னுடைய நண்பர் அவர் என்னிடம் கூறின ஒரு காரியம் எனக்கு மிகவும் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியது. அது என்னவென்றால், இந்த தேர்தல் காலகட்டங்களிலே அவர் செல்கின்ற ஒரு திருச்சபையை சார்ந்த ஒரு தலைமை போதகர் அவர் ஒரு காரியத்தை கூறியுள்ளார். என்னவென்றால், இந்த கட்சிக்கு ஓட்டு போடாதவர்கள் நிச்சயமாக பரலோகத்திற்கு செல்ல மாட்டார்கள். அது மட்டுமல்லாமல், இந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடவில்லை என்றால், அது எனக்கு தெரிந்ததென்றால் நான் உங்களுக்கு கம்யூனியன் தரமாட்டேன், திருவிருந்து தரமாட்டேன் என்று கூறியுள்ளதாக என்னிடம் கூறினார். இதனை கேட்டு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. இன்னொரு பக்கத்தில் வேடிக்கையாகவும் இருந்தது. எந்த அளவிற்கு தேவாலயத்திற்குள்ளாக இந்த அரசியல் திணிக்கப்படுகிறது என்பதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் தற்போதைய சூழ்நிலையில் புதிதாக மீண்டும் இந்த ஒரு வார காலகட்டத்தில் பலரும் பல்வேறு தீர்க்க தரிசனங்களை கூற ஆரம்பித்துள்ளார்கள். அதாவது இந்த ஆட்சி கவிழ்க்கப்பட போகிறது, மீண்டும் அந்த ஆட்சி வரப்போகிறது, மீண்டும் இதே ஆட்சியை வரப்போகிறது. இதற்கெல்லாம் தீர்க்க தரிசனம் தேவையே கிடையாது. நம்ம பிராக்டிகலா யோசிச்சோம் என்றால், இப்போ வந்திருக்கிற சட்டசபை தொங்கு சட்டசபை.
120 எம்எல்ஏக்கள் அவர்களுக்கு இருக்கிறது. இந்த ஆட்சி எப்போது வேண்டுமானாலும் கவிழும். ஒரு 3 எம்எல்ஏக்களோ 4 எம்எல்ஏக்களோ தங்களுடைய ஆதரவு நிலையிலிருந்து பின்வாங்கும் பட்சத்தில் உடனடியாக அந்த ஆட்சி கவிழும். இது எல்லாருக்குமே தெரியும். இதற்கு ஒரு தீர்க்க தரிசனமே தேவை கிடையாது. ஏனென்றால் அரசியல் சூழ்நிலைகளை பார்த்தாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன நடக்கப் போகிறது என்று. இப்போது நான் கூட இந்த சூழ்நிலைகளை பார்த்து எனக்கு தகுந்தாற்போல் ஒரு தீர்க்க தரிசனத்தை என்னால் சொல்ல முடியும். ஆனால் அது நமக்கு தேவையில்லை. தீர்க்க தரிசனம் என்றால் பின் பாயிண்டாக இருக்க வேண்டும். இந்த தேதியில் இந்த ஆட்சி இப்படி கவிழ்க்கப்படும், இந்த எம்எல்ஏக்கள் ஆதரவு நிலையிலிருந்து வெளியே வருவார்கள், இந்த டேட்ல ரீஎலெக்ஷன் நடக்கும், இப்படிப்பட்ட காரியங்கள் மாற்றப்படும், மீண்டும் இவர்கள் வருவார்கள், தேதி நேரம் யார் யார் வெளியேறுவார்கள் இதெல்லாம் பின் பாயிண்டாக சொல்லணும். ஆனால் இப்போதைய தீர்க்கதரிசிகள் பொத்தாம் பொதுவாக சூழ்நிலைகளை வைத்து அடித்து விடுவது. இன்னும் ஒரு தேர்தல் விரைவில் வரும் என்று சொன்னால் இன்னும் தேர்தல்கள் வரதான் போகிறது. 3 ஆண்டில் இன்னொரு தேர்தல் வரதான் போகிறது. பிரதமருக்கான தேர்தல் வருகிறது. அதன் பின்பாக 2 ஆண்டுகளில் இன்னொரு எலெக்ஷன் வரும். இதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் நமக்கு தேவையா? தேவையே இல்லை. அதிகாரங்கள் தேவனால் உண்டாகிறது. தேவனே உமக்கு சித்தமான அதிகாரத்தை எழும்ப பண்ணும். இந்த ஒரு ஜெபமே போதும். வேற எல்லாவற்றையும் தேவனே பார்த்து கொள்வார். தேவனுக்கு தெரியாததா நமக்கு தெரிய போகிறது. நாம் இந்த உலக சூழ்நிலைகளை வைத்து நாம் வாழும் வாழ்க்கைகள், நம்ம இந்த சுற்று வட்டார சூழ்நிலைகளை வைத்து நாம் ஒரு கணிப்பை வைத்து இவர்தான் வருவார் என்று நினைப்போம். ஆனால் தேவனுக்கு தெரியும் யாரை கொண்டு வர வேண்டும், யாரை வைத்து எதை செய்ய வேண்டும், எல்லாம் தேவனுக்கு தெரியும். இதற்கு வேண்டி ஒரு தீர்க்க தரிசனம் தேவையா? இதற்கு வேண்டி தேவாலய மேடையை பிரச்சார மேடையாக மாற்றலாமா? தேவையே இல்லை. இதெல்லாம் தேவனே பார்த்து கொள்வார். ஆனால் தங்களின் சுய லாபத்திற்காக, தங்களை பிரபலப்படுத்துவதற்காக பலரும் பல வேலைகளில் ஈடுபட்டு கொண்டு வந்தார்கள். எல்லாரும் தற்போது அம்பலப்பட்டு நிற்கிறார்கள், அதிர்ச்சியில் உறைந்துள்ளார்கள். இனியாவது திருந்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் 2 மாத காலமாக இந்த தேர்தல் தொடங்கின டைம்ல இருந்து இந்த மீடியாஸ் எந்த அளவிற்கு மக்களை முட்டாளாக்கி கொண்டிருந்தார்கள் என்பதை மிக தெளிவாக நம்மளால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர் இருக்கிறார். அவர் ஒரு வேட்பாளராகவும் இருந்தார். அவர் என்னிடம் கூறிய ஒரு காரியம் எனக்கு மிகவும் ஒரு வியப்பை ஏற்படுத்தியிருந்தது. என்னவென்றால், நம்ம எல்லாருமே மீடியாவில் பார்ப்போம், கருத்து கணிப்பு என்று பல்வேறு காரியங்களை வெளியிடுவார்கள். அதே போன்று உங்களின் கட்சியை பற்றி கருத்து கணிப்பு வெளியிட வேண்டும் என்றால், அதில் உங்களுக்கு அதிக சதவீதங்களை நாங்கள் காட்ட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தொகையை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று ஒரு பெரும் தொகையை கேட்டதாக என்னிடம் கூறினார். மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. நம்ம எல்லாம் நினைப்போம், இந்த டிவி சேனல்ல உள்ளவங்க எல்லாம் ஒவ்வொரு இடத்திலையும் போய் பல்வேறு மக்களிடம் பேட்டி கேட்டு அவர்கள் கருத்து கணிப்பை வெளியிடுகிறார்கள் என்று. ஆனால் அவை ஒன்றுமே இல்லை. இந்த 2 மாதங்களும் இந்த அரசியலை வைத்து எந்த அளவிற்கு சம்பாதிக்க முடியுமோ அந்த அளவிற்கு இந்த மீடியாக்கள் மிகப்பெரிய அளவில் சம்பாதித்து விட்டார்கள். ஆனால் மக்களை மிகப்பெரிய அளவில் முட்டாளாக்கி கொண்டிருந்தார்கள். இவர்களின் கருத்து கணிப்பு என்னானது, தேர்தல் முடிவுகள் என்னானது என்பதை பார்த்தால் மிக தெளிவாக தெரிந்திருக்கும். இதற்கு முன்பாக நடந்த அந்த பிரதமர் எலெக்ஷன், அதில் கூட பார்த்துருப்பீங்க, இவங்க கருத்து கணிப்பெல்லாம் எங்கேயோ இருந்தது. ஆனால் ரிசல்ட் வரும்போது மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் அதில் ஏற்பட்டிருந்தது. தற்போது எலெக்ஷனை பார்த்தா கூட 2 மாதங்களாக கருத்து கணிப்பு தேர்தலுக்கு பின்பான கருத்து கணிப்பு என்று ஒரு கருத்து கணிப்பை எல்லாம் வெளியிட்டு மக்களை பரபரப்பிலே வைத்துக் கொண்டிருந்தார்கள். பிரேக்கிங் கருத்து கணிப்பு, எக்ஸிட் போல் என்று மிகப்பெரிய அளவில் இந்த தேர்தலை வைத்து மக்களை முட்டாளாக்கி கொண்டே இருந்தார்கள். இவர்கள் முட்டாள்தனங்கள் எல்லாம் அந்த ரிசல்ட் வரும்போது அம்பலப்பட்டது. ஆனால் மக்களிடம் ஒரு பிரச்சனை உள்ளது. என்ன பிரச்சனை தெரியுமா? எல்லாவற்றையும் நம் மக்கள் மறந்து விடுவார்கள் என்று தெரிந்தனால்தான் இவர்கள் இந்த அளவிற்கு மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருத்து கணிப்புகளை பார்த்துவிட்டு நம்முடைய கட்சிக்கு சாதகமாகத்தான் இந்த எலெக்ஷன் முடிவுகள் வரப்போகிறது என்று நம்பி கிறிஸ்தவத்தை சார்ந்த ஒரு சில நபர்கள் தங்களின் தேவாலயங்களில் இவருக்குத்தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும், இந்த கட்சி தான் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சாரங்களில் எல்லாம் ஈடுபட்டார்கள். ஆனால் எல்லாமே மாறி போனது. நீங்கள் பார்க்கிற காரியங்கள், நீங்கள் கேட்கிற செய்திகள், கருத்து கணிப்புகள், மீடியா வழியாக வருகிற செய்திகள் எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாமே காசுக்காக மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதனை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இதில் மிக முக்கியமாக நான் சொல்ல வருகிறது என்னவென்றால், தற்போது வந்துள்ள இந்த ஆட்சி, இவர்கள் புதிதாக வந்துள்ளார்கள், இவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். எந்த ஆட்சிகள் மாறி மாறி வந்தாலும் அந்த ஆட்சிகள் நல்ல ஆட்சிகளாக நடைபெற வேண்டும் என்று
ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த ஆட்சியும் ஒரு நல்ல ஆட்சியாக நடைபெற வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இவர்கள் புதியதாக வந்துள்ளார்கள், அவர்கள் காரியங்களை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் இதற்கு முன்பாக இருந்தவர்கள், அதற்கு முன்பாக இருந்தவர்கள், அவர்களுக்கு எல்லா விதத்திலையும் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. நல்லாட்சி கொடுக்கவும் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு, தீயாட்சி கொடுக்கவும் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. இவர்கள் புதிதாக வந்துள்ளார்கள். ஆனாலும் இந்த ஆட்சிகள் எப்போ வேண்டுமானாலும் கவிழ்க்கப்படலாம். அதுவும் நமக்கு தெரிந்ததுதான். என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய தேவையே கிடையாது. அவை எல்லாவற்றையும் நம்முடைய தேவன் பார்த்துக் கொள்வார். நாம் ஜெபிக்க வேண்டியது உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பிற்காக ஜெபித்துக் கொள்வோம். கிறிஸ்தவ மக்கள், கிறிஸ்தவ ஊழியர்கள், மிஷனரிகள், சுவிசேஷகர்கள் அநேக பகுதிகளில் துன்பப்படுகிறார்கள். தேவனை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் ஒரு கூட்ட ஜனம் பாடுபடுகிறது. தேவனுடைய வார்த்தைகளில் சுவிசேஷமாக பிரசங்கிப்பதன் நிமித்தமும் ஒரு கூட்ட மக்கள் மிகப்பெரிய அளவில் உபத்திரவ பாதைக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.